Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wa sayyidil mursalin Muhammadin wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsanin ila yaumiddin. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்ற தஃப்சீருடைய வகுப்பில் நாங்கள் இன்று 6வது வகுப்பில் இருக்கின்றோம். நாங்கள் சென்ற முறை சூரா ஃபாத்திஹாவுக்கான விளக்கத்தை நாங்கள் முடித்தோம். அந்த சூரா ஃபாத்திஹா சொல்ல வர சுருக்கமான செய்தி, ரப்பே, நான் உன்னை விளங்கி கொண்டேன். நீ அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன், தீர்ப்பு நாளின் அதிபதி. யாரில் உன்னை நான் விளங்கி கொண்டேன். யாரில் ஒன்று மட்டுமல்ல, நான் யாருன்றதை நான் விளங்கி கொண்டேன். நான் யார்? ஈயாக்க நபுதுவா ஈயாக்க நஸ்தஈன். உன்னை வணங்கி உனக்கிட்ட உதவி தேடுறேன். அப்படியே நான் ஒரு அடிமை, நீ என் எஜமானன். நான் யார்? உன்னையே உலகத்தில் வணங்கி உன்னோட உதவியை நாடி வாழ்பவன் தான் நான். ஆகவே நான் உன்னோட அடிமை, நீ என் எஜமானன். இந்த அடிமை எஜமானன்கிட்ட கேட்குற என்ன தெரியுமா? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். ரப்பே, எஜமானனே, இந்த அடியானுக்கு இறுதி நாள் வரைக்கும் நீ என்ன கைட் பண்ண. இந்த உலகத்துக்கு நீ தான் என்ன அனுப்பினாய். இந்த உலகத்தில் நான் எப்படி வாழணும்ன்றதுக்கான கைடையும் நீ தான் தரணும். நான் நினச்சி இந்த உலகத்தில் என்ன செய்யலை, எனக்கு வாழல. நீ என்ன கைட் பண்ணியா? இல்லை. எப்படி தெரியுமா கைட் பண்ணணும்? இந்த உலகத்தில் எனக்கு முன்னுக்கும் வாழ்ந்த நல்லடியார்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நீ கைட் பண்ணது மாறி, நபிமார்களுக்கு, சுஹதாக்களுக்கு, சாலிஹீன்களுக்கு, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு நீ இந்த உலகத்தில் கைட் பண்ணி வாழ்ந்து அவங்க சக்ஸஸாக பேத்துட்டாங்க. யாரும் இந்த உலகத்தை விட்டு யாரும் நானும் இப்போ வாழ்றேன். நானும் இந்த உலகத்தில் மிஸ் பண்ணாமல் அவங்க வாழ்ந்த மாதிரி யாரெல்லாம் நானும் வாழணுமாக இருந்தால், ரப்பே ரஹ்மானே, அவர்களுக்கு நீ கைட் பண்ணது மாதிரி, வழிகாட்டினது மாதிரி, அன்பு செலுத்தினது மாதிரி இந்த அடியானுக்கு நீ என்ன செய்யணும்? நீ கைட் பண்ணணும். யாருன்னா நீ கைட் பண்ணல, கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். உன்னோட கைடை விட்டு நான் தனியை பேசி நான் வாழ்ந்து கொள்ளணும் என்று நான் தீர்மானித்தா நான் உன்னோட கோபத்துக்கு ஆளாகுவேன். எங்கேயோ வழிதவறி பேசிடுவேன். உலக வாழ்க்கையும் லொஸ்ட், மர்ம வாழ்க்கையும் லொஸ்டே ஆகும். எனவே யாரெல்லாம் நீ என்ன செய்ய, எனக்கு மூத்து வரைக்கும் கைட் பண்ணி ஆடலான்னு தான் நான் என்ன செய்கிறோம், சூரா ஃபாத்திஹால கேட்கணும். அப்போ ஒரு அடியான் நல்லா கிட்ட கேட்கறதுக்கான அழகான ஒரு துவாவத்தை சூரா ஃபாத்திஹா படித்து தருது என்று நான் பார்த்தேன். அடுத்ததாக என்ன சொல்கிறேன், அடியான் அவனுக்கு தேவையானதை அவன் கேட்குறான். யாரெல்லாம் நீ என்ன கைட் பண்ணு. அப்படியா? அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதன் லில் முத்தகீன். அடியானே, நான் உன்னை கைட் பண்ணணும்னு நீ கேட்குறிய, நான் உன்னை கைட் பண்ணதுக்கு ரெடி. எது அந்த கைட்? ஹுதன், உன்னை கைட் பண்ணும். ஸாலிகல் கிதாப், இந்த குர்ஆன். அப்போ இந்த உலகத்தில் நீ நல்லடியார்களுக்கு, சாலிஹீன்களுக்கு கைட் பண்ணது மாதிரி, அவர்கள் வாழ்ந்த மாதிரி நீ வாழணும்னு இந்த உலகத்தில் நீ இப்போ யோசிச்சா, அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி இந்த குர்ஆன். நீ இந்த குர்ஆன் அடிப்படையில் வாழ, எனக்கு கைடன்ஸ் இங்கே தான் இருக்குது. நீ இந்த குர்ஆனை விட்டு ஒதுங்கி எங்கேயோ போய்த்து வாழ்க்கையில் நீ வழிகாட்டலை தேட ஆரம்பித்தா உனக்கு வழிகாட்டல் கிடைக்காது. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி. இதை உன்னை கைட் பண்ணணும், எந்த சந்தேகமும் கிடையாது. நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவா, எந்த சந்தேகமும் கிடையாது.
உன்னோட வாழ்க்கையில் மயக்கங்கள், குழப்பங்கள், கோளாறுகள் எதுவுமே இருக்காது சத்தியமாக என்ற குர்ஆன் கைட் பண்ணும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று சொல்லித்தான் இது ஆரம்பிக்கிறது. அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சூரா ஃபாத்திஹா இது துவா, இந்த அல் குர்ஆன் இந்த சூரா ஃபாத்திஹால கேட்ட துவாவுக்கான பதில் ரெண்டு நான் பார்த்தேன். அப்போ இதன் முழு பதில். அப்போ நான் சூரா பக்கர்லேருந்து ஆரம்பித்து சூரா நாஸ் வரைக்கும் போனால் சாலிஹீன்கள் எப்படி வாழ்ந்தாங்க இங்கே இருக்குது, வரலாறுகள் இருக்குது. இதை மிஸ் பண்ணி அல்லாட கோபத்துக்குள்ளானவர்கள் எப்படி அல்லாட கோபம் உலகத்தில் வந்துச்சு குர்ஆன் இருக்குது. அந்த கோபம் உங்களுக்கு வரணுமா இருந்துச்சுன்னா அந்த கையில் நீங்கள் படிச்சு பாருங்கள். அல்லாவை நோக்கி நீங்கள் நெருங்கணும், எப்படி நெருங்கணும் குர்ஆனை நீங்கள் படிச்சு பாருங்கள். எப்படி இந்த குர்ஆனின் ஊடாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இந்த குர்ஆனுக்கான முன்னுதாரணம். அப்படி நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், உங்களோட வாழ்க்கை லாஸ்ட் ஆகாது, உங்களோட வாழ்க்கை மிஸ் ஆகாது என்று அல்லாஹ் தஆலா எங்களை கைட் பண்ணுறதுக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற அல்லாட கைட் தான் இந்த குர்ஆன். அது இறங்கின மாதத்தில் நாங்கள் இருக்கிறோம். அப்போ எந்த துவாவை நான் கேட்குறோம், யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே என்னை கைட் பண்ணு. அல்லாட கைடன்ஸ் இறங்கின மாதத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இப்போ அல்லாட கைடன்ஸை படித்து கொண்டிருக்கிறோம். அப்போ என்ன செய்யணும், யா அல்லாஹ் நீ என்னை கைட் பண்ணு, நான் அந்த கைடின் படி நான் வாழ்கிறதுக்கு தயார். உலகத்தில் நான் வாழ்க்கைக்கான வழியை கைடன்ஸை தேடி எங்கேயும் போக தேவையில்லை, இது போதும் யா அல்லாஹ் என்ற உணர்வோடு தான் என்ன செய்யணும், குர்ஆனை நாங்கள் ஓதோடும், குர்ஆனை படிக்கணும். எப்படி ஓதணும்? சஹாபாக்களை பற்றி சொல்லாங்க. இஸ்லாம் அல்லாத அறிஞர் சொல்லுவாங்க, குர்ஆனின் இஸ்லாமிய அறிஞர் இல்லை, முஸ்லீம் அல்லாத ஒரு அறிஞர் சஹாபாக்களோட வாழ்க்கையை படித்து போட்டு அவர் சொல்கிறார், நான் சஹாபாக்களோட வாழ்க்கையை படிக்கும்போது, எல்லா சஹாபாக்களோட வாழ்க்கையை நான் படிக்கும்போது என் கண்கள் கண்ணு சிந்தாமல் இருக்கல. நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டால், அந்த பாலைவனத்தில் ஒவ்வொரு குர்ஆன் வசனமும் ஊர்ந்து போனது மாதிரி நெலிஞ்சி எல்லா சஹாபாக்களும் குர்ஆனிய வசனங்களுக்கு வாழ்ந்து காட்டி முதலாக வாழ்ந்தாங்க. இது சஹாபாக்கள் வரல, குர்ஆனிய வசனங்கள் வாழ்ந்துச்சு. அந்த வசனங்கள் அவங்களோட அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களாக அவளை மாற்றினோம். அவர் சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் குர்ஆனுக்கான மாடல். உதாரணமாக நீங்கள் பாருங்கள், நம்ம வசனத்துக்கான விளக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கு அல்லாஹ் சொல்கிறானா, அதுக்கு பிறகு யார் சொல்லத்துக்கு இருக்குது? ரப்பு சொன்னதுக்கு பிறகு நான் என்ன சொல்ல? இப்படித்தான் நம்ம குர்ஆனுக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கிறேன். ரப்பு சொன்னதுக்கு பிறகு என் வைஃப் என்ன சொல்ல? ரப்பு எனக்கு வழிகாட்டுறதுக்கு பிறகு நான் வேறொரு வழிகாட்டை ஏன் தேடிப்போம்? உதாரணமாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தெரிஞ்ச ஒரு சம்பவம். அந்த சஹாபி ஒரு பணக்கார ஒரு சஹாபி, செல்வந்தராக இருந்தார். சரி, அவர் செல்வந்தராக இருக்கின்ற போது ஒரு குர்ஆன் வசனம் இறங்குது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் எதையெல்லாம் நேசிக்கிறீங்களோ அது அல்லாஹ்வுக்காக செலவழிக்காத வரைக்கும் நீங்கள் உண்மையான நன்மையை அடைந்து கொள்ள மாட்டீர்கள். அப்போ நீங்கள் செலவழிக்கணும் மேலே நீங்கள் விரும்புகிறது, உங்களோட விருப்பம் பெருசு, அல்லாட விருப்பம் பெருசான்னு பார்க்கறதுக்கு டெஸ்டிங் என்ன? நான் விரும்புகிறத அல்லாஹ் கேட்க கூட கொடுக்கணும், என் உசுரை கேட்க போகாதையும் கொடுக்கறதுக்கு நான் தயார். இப்படி தான் நான் வாழணும். இந்த சஹாபி யோசிக்கிறார், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் விரும்புகின்றதை அல்லாஹ்வுக்காக நீங்கள் செலவழிக்காத வரைக்கும் லன் தனாலுல் பிர்ர நன்மையை அடைந்து கொள்ள முடியாது. அப்போ அல்லாஹ் கிட்ட உங்களுக்கு கிஃப்ட் தேவையா? நீங்கள் விரும்புகிறத கொடுங்க அல்லாஹ்வுக்கு. அப்போ தான் விளங்கும், இந்த பொருளை விட நான் அல்லாஹ்வோட ரப்போட இறக்கம் பண்ணுறதுக்கான ஆதாரம் அது. அப்போ அவர் யோசிக்கிறார், எனக்கு இந்த உலகத்தில் என்ன சொத்துகள், நான் ஒரு செல்வந்தன், எனக்கு இருக்கிற சொத்துக்களில் ஆகவும் எனக்கு மஹப்பத்துக்குரிய சொத்து எது என்று யோசிச்சு அவருக்கு இருந்த ஒரு பைரக தோட்டம், அழகான தோட்டம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க, ரம்மியமான நீரை குடிக்க ஒரு மாதிரி தான் அந்த தோட்டத்துக்கு போய்ட்டு என்ன செய்வாங்க, குடிச்சிட்டு வருவாங்க. அவ்வளோ அழகான எல்லா கனிகளும் பூத்து கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு தோட்டம், பைரக தோட்டம். இவர் யோசிக்காரு,
அப்போ எனக்கு விருப்பமானது இந்த தோட்டம் தானே. அல்லாஹ் சொல்கிறான், நான் விரும்புகிறத அல்லாஹ்க்கு கொடுக்கணும். ஓடோடி வார அல்லாஹ் என்று சல்லல்லாஹு சொல்லணும் அவங்ககிட்ட, யார் சொல்லலாம், நான் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதினேன், நான் விரும்புகிறத அல்லாஹ் கேட்டால் கொடுக்கணும். யார் சொல்லலாம், நான் விரும்புகிறது என் தோட்டம் இதான். யார் சொல்லலாம், உங்களுக்கு நான் தந்துட்டேன் அல்லாட மார்க்கத்துக்காக, அல்லாட பாதையில் இது நான் எழுதி தந்துட்டேன். இது பொருள் இந்த பைரகா தோட்டம் எனக்கு சொந்தம் இல்லை, இது அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் சொந்தமானது. இப்போ யோசிக்கிறது, இப்போ நான் குர்ஆன் சொன்னதை அப்படியே செஞ்சுட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டாங்க, கேட்டாங்க, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்குதானே, குடும்ப உறவுகள் இருக்குதானே, நீங்கள் இந்த சொத்தை அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கொடுக்கணும்னு விரும்பினா இதை என்ன செய்யறீங்க, உங்களோட குடும்பத்தினர்களுக்கு பங்கு வச்சு கொடுத்துருக்கணும் என்ன சொன்னாங்க. அப்படி பாருங்க, அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், போய் பேச வேணாம், அப்படி ரப்பு சொல்கிறான். அப்போ இந்த வாயில் போய் வரைவது அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தொலை சொல்லி. இப்போ பாங்க சொன்னதுக்கு போகிறோம், அல்லாஹ் தொலா மாரி கேள்வி. அல்லாஹ் சொல்கிறான், பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்க்கணுமென்று. இப்படி ஒவ்வொரு வசனத்தை சொல்லும்போது இது யாருக்கோ சொல்கிற வசனமாக விளங்கக்கூடாது. ரப்பு எனக்கு சொல்கிறான், என்ன கைட் பண்ணுறான். அப்படி எடுத்துக்கொண்டால் தான் இந்த குர்ஆன் வசனம் எங்களை என்ன செய்யும், எங்களை கைட் பண்ணுறதாக அது அமையும். சரி, இப்போ நாங்கள் என்ன செய்வோம், சூரா பக்கராட முதல் பகுதியை நாங்கள் சிறப்பாக அப்போ இந்த உணர்வோடு தான் என்ன செய்யணும், குர்ஆனை நாங்கள் படிக்கணும். அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம் என்ற இந்த சொற்கள் மாதிரி குர்ஆனில் 5 சூறாக்கள் வருது. யாசீன், அலிஃப் லாம் ரா, காஃப், ஸாத் என்று இப்படியான வசனங்களை கொண்டு வருகின்ற 15 சூறாக்கள் இருக்குது. அதுக்கு சொல்லுவாங்க ஹுரூஃபுல் முகத்தஆத், துண்டிக்கப்பட்ட எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கின்ற சூறாக்கள். சூரா பக்கரா அப்படிது அலிஃப் லாம் மீம் என்று ஆரம்பிக்கிறது. இதுக்கு தஃசீருடைய ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, அலிஃப் லாம் மீம் தனித்தனி எழுத்து. அப்போ இந்த எழுத்துக்குரிய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை அல்லாஹ் தஆலா தான் நன்கறிவான் என்று ஒரு விளக்கம் இருக்கிறது. இரண்டாவது ஒரு கருத்தம் இருக்கிற, இதுக்கு ஒரு விளக்கம் அல்லாஹ் தஆலா சவால் விடுகின்றான். 7 மருந்தை இந்த குர்ஆன் மாதிரி ஒரு குர்ஆனை நீங்கள் கொண்டு வாங்க, இது அல்லாஹ்வுடைய கலாம் என்பதற்கான ஆதாரமாக அல்லாஹ் இந்த ஹுரூஃபுல் முகத்தஆத் குர்ஆனை பயன்படுத்துவதாக சொல்லுவாங்க. அது எப்படி என்றால், இது ஒரு முஅஜிஸா, இது ஒரு அற்புதம். இந்த அற்புதத்தை மாதிரியான ஒரு அற்புதத்தை இந்த உலகத்தில் யாராலும் கொண்டு வரையில, எந்த கவிஞனாலும் எந்த அறிஞனாலும் இந்த குர்ஆன் மாதிரியான குர்ஆனை கொண்டு வர முடியாது. அல்லாஹ் சொல்றான் அலிஃப் லாம் மீம், இந்த குர்ஆன் இந்த அலிஃப் லாம் மீம் காஃப் என்று சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் அரபிக் எழுத்து இருக்குதானே, 28 29 எழுத்து. இந்த எழுத்துக்களை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா இந்த அற்புதத்தை படைத்திருக்கிறார். அந்த எழுத்து பிரிக்குது. அலிஃப் லாம் மீம் காஃப் யாசீன் என்ற சொற்கள் இப்பே பிரிக்குது. அந்த 29 சொற்களையும் அல்லாஹ் தஆலா உருவாக்கி அவனோட வார்த்தையாக இந்த அற்புதத்தை உருவாக்கி இருக்கிறான். 7 மாதம் இருந்தால் இந்த சொற்களை நீங்களும் யூஸ் பண்ணி இதே மாதிரி ஒரு குர்ஆனை, இதே மாதிரியான ஒரு அற்புதத்தை மனிதர்கள் உங்களுக்கு 7 மாதம் தான் நீங்கள் கொண்டு வாங்க பார்ப்போம். உங்களுக்கு நீங்கள் பேசுவீங்க, ஆனால் ரப்போட கலாம் மாதிரி அவனோட பேச்சிருக்காது. கவிதைகள் உலகத்தில் உருவாக்க இயலும். குர்ஆன் கவிதைக்கு நிகராக எந்த கவிதையும் இல்லை. இந்த குர்ஆன் அறிவியலுக்கு நிகராக எந்த அறிவியலும் கிடையாது. இந்த குர்ஆனுக்கு நிகராக எந்த வாழ்க்கையும் சொல்லித்தரத்துக்கு யாராலும் முடியாது. இது அல்லாஹ்வுடைய கலாம். இனி அல்லாஹ் தஆலா இந்த சொற்களை பயன்படுத்தி ஒரு அற்புதத்தை படைத்திருக்கிறான். மனிதர்களே, நீங்கள் குர்ஆனை நிராகரிச்சா ஓகே, நீங்கள் என்ன செய்ய, இது மாதிரி ஒரு நிகரான ஒரு அற்புதத்தை உங்களால் உருவாக்க இயலுமா என்ற அந்த சவாலை விடுவதாகத்தான் இந்த அலிஃப் லாம் மீம் யாசீன் என்ற இந்த சொற்கள் அமைந்திருக்குது என்ற ஒரு விளக்கம் ஒன்று இருக்கிறது. அப்போ அந்த விளக்கத்தை பார்த்தா
நீ பொதுவாக நீ பார்த்து 15 சூறாக்கள் என்று பார்த்தா இந்த 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 ஹுருஃபுல் முகத்தாத்துன்னு சொல்லக்கூடிய இந்த சொற்களுக்கு பின்னால் வார அடுத்த வசனத்தை நீ பார்த்தா குர்ஆன் தான் இருக்கும். யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் என்று இப்படி குர்ஆனை பற்றி ஒரே ஒரு சூறாவை தவிர, சூரத்து ரூமை தவிர மற்ற 14 சூறாவும் என்ன செய்யுது? ஹுருஃபுல் முகத்தாத்துக்கு அப்புறம் குர்ஆன் தான் வருது. இது அற்புதம், இது அற்புதமான ஒரு வாழ்க்கை என்று சொல்லிட்டு எல்லாம் சொல்லணும். ஸாலிகல் கிதாப், இந்த கிதாப் இருக்குதே, இந்த வேதம் இருக்குதே, லா ரைப ஃபீஹி, ஆரம்பமே சொல்ல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு ரசத்தர் இஸ்லாத்துக்கு வந்தார். அவர் அவரோட நூலில் எழுதுகிறார், நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு காரணம் எழுதினா இந்த வசனம் தான். என்ன? அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப், இந்த ஒரு வசனம் தான் என்னை ஈர்த்துச்சு, இது அல்லாஹ்வுடைய கலாம் என்பதாக அவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? இந்த உலகத்தில் யாராவது ஒரு புத்தகம் எழுதினா அவர் என்ன சொல்ல முன்னூறில் என்ன தெரியுமா சொல்வார்? இது நான் எழுதின புத்தகம். மனுஷன் என்ற வகையில் ஏதாவது என்ன செய்யும் விஷயங்கள் உருவட்டிருக்கையிலும் பிழைகள் வரையிலும் யாராவது சுட்டி காட்டினா நான் திருத்திக் கொள்வேன். எந்த ஒரு அறிஞர் மேலே நான் எழுந்த பர்ஃபெக்ட், எந்த டவுட்டும் இல்லைன்னு எந்த சயின்டிஸ்டும் எழுத மாட்டேன். எந்த அறிவிக்கப்பட்ட அளவுக்கு இப்போ நான் கண்டுபிடிச்சி இது கங்காலம் இருக்கலாம் எனக்கு தெரியா. எந்த சயின்டிஸ்ட்டும் எந்த ஒரு அறிஞரும் எந்த ஒரு விஞ்ஞானியும் அப்படித்தான் அவரோட புத்தகத்தை எழுதிலும் அப்படி எழுதினா தான் அவர் மனுஷன். ஆனால் யாருக்கு மட்டும் தெரியலும் இல்லை. இந்த உலகம் எதுவரை காலம் இருக்குமோ அவ்வளோ காலமும் இதுக்கு பிறகு குர்ஆனை மிஞ்சின அறிவு கிடையாது, இது பிழை என்று சொல்றதுக்கு யாராலும் மேலாம். ஏனென்றால் இது ரப்புடைய வார்த்தை. எனவே இந்த உலகத்தை யாருக்கு சொல்லலும், நான் எழுதின இந்த புத்தகத்தில் எந்த சந்தேகம் இல்லை என்று சொல்லலும் ஒரே ஒரு ஆளுக்கு தான், அது ரப்புக்கு மட்டும்தான் எழும். அது பிற யோசனை. அப்போ அது பிற சொல்றதெல்லாம் ரப்பாக தான் இருக்கும், ரப்பு சொன்னதாக தான் இருக்கும் என்று சொல்லி புறப்படுத்தா சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்தை படைச்ச ரப்புட வார்த்தைன்றதை நான் ஈமான் கொண்டேன், நம்பினேன், நான் முஸ்லீமாக மாறினேன் என்று சொன்னார். இப்போ நான் யோசிப்போமே, இந்த குர்ஆனில் உள்ள செய்திகளை படித்து என் வாழ்க்கையில் இப்போ எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை, எந்த மயக்கமும் இல்லை என்று சொன்னால் இந்த குர்ஆனுக்குள்ளே நாங்கள் போனோம், அதனுடைய இன்பத்தை அனுபவிக்கிறோம்னு அர்த்தம். அதில் சொல்கிறாங்க, ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி, எந்த சந்தேகமும் இல்லாத ஒரு அழகான அற்புதமான ஒரு வழிகாட்டலாக இந்த அல் குர்ஆன் இருக்குது. ஆனால் ஹுதன், இது கைட் பண்ணும், சத்தியமாக உங்களை வழி நடத்தும். ஆனால் ஹுதன் லில் முத்தகீன், நீங்கள் முத்தகீன்களாக மாறணும், அந்த பண்பை பெற்றுக்கொள்ளணும். இன்னும் ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வி? இதை கேட்க போகல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். குர்ஆனில் இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஹுதன் லின்னாஸ். இந்த குர்ஆன் முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, மோமீன்களுக்கு மட்டுமல்ல, ஹுதன் லின்னாஸ், உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இது கைட் பண்ணும் என்று அல்லாஹ் அங்கே அதை சொல்லிட்டு இங்கே சொல்கிறான் ஹுதன் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு கைட் பண்ணும் என்று. இது ரெண்டு முரண்படுதா? இது முரண்படுற மாதிரி இருக்குதா? ரப்போட வார்த்தை ஒரு நாள் சுப்ஹானல்லாஹ் ஒரு நாள் முரண்படாது. அது என்ன? இந்த குர்ஆன் ஒவ்வொரு மனிதனையும் கைட் பண்ணுறதுக்காக தான் இறங்கிச்சு. அது முஹம்மதையும் கைட் பண்ணும், அஹமதையும் கைட் பண்ணும், சரி, ஃபாத்திமாவையும் கைட் பண்ணும். நிச்சயமாக அதில் ஒரு அபுஹாமிக்கும் வழிகாட்டல் இருக்குது, எல்லாருக்கும் வழிகாட்டல் இருக்குது. ஆனால் இந்த வழிகாட்டல் இருக்குது என்றதுக்காக வேண்டி யார் எடுத்துக்கொள்வாங்க? நான் முத்தகீன்களாக இருந்தால் எல்லாருக்கும் இது கைட் இருக்குது. ஆனால் இந்த கைடன்ஸ் எல்லாருக்கும் போகுமா? எல்லாரும் எடுத்துக்கொள்வாங்களான்னா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. யார் எடுத்துக்கொள்வாங்க? முத்தகீன்கள் மட்டும். அப்போ இந்த கைடுக்கு நான் தகுதியானவனாக மாறணுமா இருந்தால் என்ன செய்யணும்? நானும் என்ன முத்தகீனாக மாற்றிக்கணும். அடுத்த கேள்வி, முத்தகீன் என்றா யார்? தக்குவா. இது சொல் வந்து தக்குவா இருந்து வந்தது. அப்போ நான் சொல்ல இறை அச்சம் என்று சொல்கிறேன். உண்மையில் இந்த இறை அச்சம் நாங்கள் மொழிபெயர்த்தாலும்
இந்த தக்குவாவுடைய உண்மையான அரபு எழுத்து எங்கிருந்து வருது என்றால் வகா யக்கி கூ, பாதுகாத்தான், பாதுகாக்கின்றான், பாதுகாத்து கொள்ளுங்கள். விகாயத் பாதுகாப்பு. அந்த பாதுகாத்து கொள்ளல் என்ற அந்த உணர்விலிருந்து வருவதற்கு தான் நான் சொல்கிறோம் தக்குவா அப்படின்னு. பாதுகாப்பு உணர்வு என்று சொல்கிறேன். நான் பாதுகாப்பு தான் அச்ச உணர்வு, இறை அச்சம் என்று நான் மொழிபெயர்க்கிறேன். உண்மையில் அந்த தக்குவாவுடைய பேசிக் வந்து பாதுகாத்து கொள்ளணும் என்ற ஃபீலிங், உணர்வு. உதாரணமாக நீ பாருங்க, அல்லாஹ் போடுவாங்க இப்படி ஒரு சொல்லுங்க, கூ அம்புசக்கும் கூ. அந்த தக்குவாலிருந்து வந்த சொல்லுக்கு பேர் தான் ஏவலுக்கு தான் செல்லும், ஆர்டர் பண்ணுறோம். கூ பாதுகாத்து கொள்ளுங்கள். இங்கே வந்து கூ என்ற சொல்லும் அந்த தக்குவா என்ற சொல்லிட அடிப்படையில் தான் வந்தது. கூ பாதுகாத்து கொள்ளுங்கள். அப்போ கூ அம்புசக்கும் அஹ்லீக்கும் நார், ஈமான் கொண்டவர்களை உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் நரக வேதனையிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். அப்போ என்னையும் மேல குடும்பத்தை நரகத்தில் பாதுகாத்து கொள்ளணும் என்ற உணர்வு இருந்தால் அதுக்கு பேர் தக்குவா. அவங்க பயன்படுறது இந்த கூ தான். அப்படியே அந்த தக்குவாண்ட என்ன, என்ன பாதுகாத்து கொள்ளணும் என்ற உணர்வு. எதிலிருந்து? அல்லாட தண்டனையிலிருந்து, அல்லாட வேதனையிலிருந்து, அல்லாஹ்வுடைய கடுமையான பிடியிலிருந்து என்ன பாதுகாத்து கொள்ளணும். அந்த பாதுகாப்பு உணர்வுக்கு தான் என்ன சொல்கிறேன்? தக்குவா, இறையச்சம்னு சொல்கிறேன். அப்படி பார்க்கிற இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிற உணர்வு தான் அவனை பாதுகாத்து கொள்ளணும் என்ற உணர்வு. உதாரணத்தில் நாங்கள் ஒரு பயணம் பண்ண போகிறோம், ஒரு காட்டு வகையாக அப்படி போகிறோம். அங்கே என்னென்ன ஆபத்தில் இருக்கன்னு தெரியா, சேஃப்டியை தான் போகும். ஒவ்வொரு எட்டையும் நாங்கள் செய்யணும். சேஃப்டியை தான் எடுத்து வைப்போம். அடுத்தட்டு இந்த ரோட்டில் போனால் என்ன வரும் அது வரும்னு ஒரு சேஃப்டியை தான் நான் யோசிக்கும். இந்த உலகத்தில் நான் வந்திருக்கிறோம், அல்லாஹ் நோக்கி வரைக்கும் நான் போகணும். அல்லாட கோபத்துக்கு எங்கேயும் நான் என்ன செய்யக்கூடாது, ஆளாகிற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. இதை இப்படி செஞ்சால் ரப்பிட்ட நான் மாட்டிக்கொள்ள வேண்டி வரும் என்ற அந்த உணர்வுக்கு பேர் தான் தக்குவா. இந்த குர்ஆனில் தக்குவா சம்பந்தமாக வந்திருக்கிற இடங்களை நீங்கள் போய் பாருங்க. தக்குவா சம்பந்தமாக வந்திருக்கிற இடங்கள் எல்லாத்துலேயும் அல்லாஹ் தஆலா ஒரு பவுண்டரியை போடுவான். நீ முத்தகீன்களாக இருந்தால் இந்த பவுண்டரியை தாண்டிடக்கூடாது. பவுண்டரியை தாண்டினா உங்களுக்கு முத்தகீன்களாக இருக்க இயலாம். சாரி ஓயிலாம உயர்ந்து ரப்பிக்கும் அஜன்னா, நீங்கள் சுவர்க்கத்தை நோக்கி விரைந்து செல்லுங்கள். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பெய்துடுங்க, அவசரமாக பெய்துடுங்க. அவங்க வரல இவங்க வரல பார்த்து கொண்டிக்க வேணாம். ஏன்னா முதலில் முத்தகீன், உங்களுக்கு முத்தகீன்களாக இருந்தால் ஏன்னா மகான் வரல, மகானை கூட்டிக்கொண்டு போகணும், வைப்பை கூட்டிக்கொண்டு போகணும், எல்லாரும் கூட்டிக்கொண்டு போகணும், அந்த கன்சன் இருக்கணும். அதே மாதிரி சில சந்தர்ப்பங்களில் குர்ஆன் சொல்லுது, நீங்கள் அல்லாஹ்ட மக்ஃபிரத்தை நோக்கி சுவர்க்கத்தை நோக்கி மிக வேகமாக ஓடி செல்லுங்கள். ஊரில் அவர் வரல இவர் வரல என்றது உங்களுக்கு அது ஒரு பொறுப்பில்லை. கூப்பிடுங்க, அலையுங்க, சொல்லுங்க. சொல்லிட்டு அந்த நீங்கள் நிற்க வேணும், சுவர்க்கத்தை நோக்கி பேத்து கொண்டே இருங்க. முதலில் முத்தகீன். ஆனால் நீ முத்தகீன்களாக இருக்கணும். சுவர்க்கத்தை நோக்கி குர்ஆன் கைட் பண்ணும். சுவர்க்கத்தை நோக்கி யாருக்கு விரையணுமெண்டா முத்தகீன்களுக்கு தான் விரையும். இப்போ அல்லாஹ் நீ முத்தகீன்கள் இப்போ எல்லாம் பவுண்டரியை போடுறான். சுவர்க்கத்தை நோக்கி போன மாதிரி தான் அந்த பவுண்டரிக்கு யாரை போவானா. அல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ். பவுண்டரியை கொஞ்சம் தாண்டிட்டா, அடே நான் இப்போ முத்தகீன் இல்லையே, ஆளை பெய்த்தாச்சு, அல்லாஹ் யோசிங்க, திருப்ப அந்த பவுண்டரி விட்டு அல்லாட பவுண்டரிக்குள்ளே வந்துருக்கு. வியாபாரம் ஒன்று செய்கிறோம், வியாபாரத்தை முத்தகீனா மாறுறா என்ன அர்த்தம்? வியாபாரத்தில் இப்படித்தான் இந்த பவுண்டரியை தாண்டாமல் நீங்கள் அந்த வியாபாரத்தை செஞ்சால் நீங்கள் முத்தகீனாக இருந்து நீ வியாபாரத்தை செய்கிறன்னு அர்த்தம். தொழுகையில் முத்தகீன் அர்த்தம் அல்லாஹ் சொன்ன மாதிரி அழகான முறையில் அந்த தொழுகைக்கு உரிய டைமுக்கு வந்து தொழுதுட்டு போனான் அவர் முத்தகீன். எங்கள் ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த ஃபங்க்ஷனில் என்ன இருக்குது, அல்லாட பவுண்டரி இருக்குது. அந்த பவுண்டரியை தாண்டி அந்த ஃபங்க்ஷன் நடக்குமா இருந்தால் அது முத்தகீன்களுடைய ஃபங்க்ஷனாக அது இருக்காது.
எங்களோட பேச்சு இருக்குது, அந்த பேச்சில் அதாவது பவுண்டரி இருக்குது, அந்த பேச்சு அந்த பவுண்டரி தாண்டமாக இருந்தால் அது முத்தக்கின்ற பேச்சாக இருக்காது. பார்வை, அந்த பார்வைக்கு ஒரு பவுண்டரி இருக்குது, அதை தாண்டி நீங்கள் அதை பார்க்க வேணாம், ஹராமாக இருக்கும். இப்படி அல்லாஹ் தஆலா முத்தகீன்களை சொல்லும் போது அல்லாஹ் தஆலா பவுண்டரியை சொல்கிறான், இதுக்குள்ளே நீங்கள் வாழ்ந்துக்கோங்க, அப்போ தான் நீங்கள் முத்தகீன்களாக மாறணும். ஹுதல் முத்தகீன். அப்போ இந்த தூரம் யாருக்கு கைட் பண்ணணும்? யாருக்கு கைட் பண்ணணும்டா, அல்லாட தன்னிலிருந்து நான் தப்பிக்கொள்ளணும், அல்லாட அன்பை விட்டு தூரமாகிடக்கூடாது, அல்லாட வேதனைக்கு நான் மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதே போன்று அப்படியா இருந்த உலகத்தில் வாழ்கின்ற வரைக்கும் அல்லாஹ் போட்ட பவுண்டரிக்குள்ளே நான் வாழ்ந்து கொள்ளணும் என்று யார் யோசிக்கிறாங்களோ, அந்த பவுண்டரியில் வாழணும் என்று யோசிக்கிறவர்களுக்கு அந்த பவுண்டரிக்குள்ள ஒரு சுவர்க்க வாழ்க்கையை சொல்லித்தர ஒரு வசனம் தான் இந்த குர்ஆனி வசனங்கள். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க பார்க்கணும். முதலில் முத்தகீன் குர்ஆன் என்ன கைட் பண்ணுமா இருந்தால் அல்லாஹ் போட்ட பவுண்டரிக்குள்ளே நான் வாழ ரெடியாக இருந்தேன். அதுக்கு அங்கால ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்று யார் தீர்மானிக்கிறாங்களோ அவர்களுக்கு முத்தகீன்களாக மாறிலும், யார் இந்த தகுதியை பெற்றுக்கொள்வாங்களோ குர்ஆனின் அடிப்படையில் அவங்களுக்கு வாழணும் என்ற அந்த செய்தியை சொல்கிற வசனங்களாக நீங்கள் பார்க்கலாம். இப்போ தாலிக்கல் கித்தாப், இந்த குர்ஆன் லா ரைப ஃபீ, எந்த சந்தேகமும் இல்லை, ஆனால் ஹுதன் இது கைட் பண்ணும் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்குத்தான் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா மிக அழகாக சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன, நீங்கள் முத்தகீன்களாக மாறணுமா இருந்தால் அல்லதீன, அந்த முத்தகீன்கள் யார் தெரியுமா, யுமினூன பில் கைப். இந்த வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். முத்தகீனாக மாறணும் மட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணால் நீங்கள் கைபை ஈமான் கொள்ளணும். கைபன்னா பார்க்கின்ற உலகத்தை அல்ல, பார்க்காத உலகத்தை. இப்போ பார்க்கின்ற உலகத்தை ஈமான் கொள்வது மாதிரி பார்க்கிற உலகத்தை ஈமான் கொள்ள தேவையில்லை. ஆனால் எங்களுக்கு காண இயலாத, பார்க்க இயலாத உலகத்தை ஈமானினூடாக யாருக்கு பார்க்க தெரியுமோ அவர்களுக்கு தான் முத்தகீன்களாக மாற முடியும். இப்போ நான் பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்க, நான் பேசுகிறத நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, இவர் பேசுகிறாருன்றதை நீங்கள் நம்ப தேவையில்லை, நீங்கள் விளங்குது உங்களுக்கு நான் பேசுகிறேன். ஆனால் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது எங்களை பற்றி மலக்குமார்கள் அல்லாஹ் கிட்ட இப்போ பேசிக்கொண்டிருக்கிறாங்க என்றது எங்களுக்கு தெரியும். கைபான் உலகத்தில் நடக்கிற ஒரு விஷயம். ஏன் நான் இந்த இடத்துல இருக்கிறோம், இந்த இடத்துல எல்லாரும் இருக்கிறாங்கன்றதுக்காக அல்ல, ரப்பு என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மஜ்லிஸ் குர்ஆனுடைய மஜ்லிஸ், அதோடைய கலாம் இங்கே படிக்கப்படுது, இங்கே மலக்குமார்கள் எங்களுக்கு துவா செய்கிறாங்க. இந்த துவா செய்கிற இந்த துவாக்கள் அல்லாஹ் கிட்ட எடுத்து காண்பிக்கப்படுது. அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுறான். அந்த சந்தோஷத்தின் விளைவு அல்லாஹ் தஆலா எங்களை நோக்கி சக்கீனத்தை அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸுக்கு இறக்குகிறான். அந்த சக்கீனத்தின் விளைவு இங்கே வெளியில் போனாலும் நாங்கள் சந்தோஷமாக வாழ்வோம். இந்த கைபான உலகத்தை நம்பினா தான் உங்களுக்கு அறவர இந்த இடத்துல இருக்கிறது. இல்லாட்டி கைபான் உலகத்தை நம்பினவர்களுக்கு தான் தொழுகைக்கு முன்சப்புக்கு வந்துடுது. ஏன்னா முன்சப்புக்கு வரோம், ரப்பு விரும்புகிறான். இதுக்கு கிடைக்கிற மாதிரி செகண்ட் சப்புக்கு இல்லை கைபான உலகத்தில். என்ன செய்வோம், இந்த இடத்துக்கு வந்துருக்கோம். அதான் நாங்கள் சொல்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்கிறதுக்கு முன்சப்பில் இருக்கிறவர்களுக்கும் உள்ள நன்மையை நீங்கள் விலகி கொண்டால் போட்டி போடுவீங்க. எனக்கு அந்த சான்ஸை தாங்கலை, அவ்வளோ பெரிய சான்ஸ் கைபான உலகத்தில். கைபை நம்பாட்டி என்ன தெரியுமா, இப்போ தானே பாங்க சொன்னேன், இன்னும் டைம் இருக்குதானே, முன்சாப் பண்ணணும், பின்சாப் இப்படி வந்தாலும் வந்து தானே, ஏன் உடனே சொல்லணும். அதை விட பிஸ்னஸை முடிச்சுட்டு போக முடியும், அது ப்ராஃபிட்டு. அப்போ கைபான உலகத்தில் வார வரைக்கும் வேங்க இந்த டைமில் பிஸ்னஸ் செய்கிறதெல்லாம் ப்ராஃபிட். உடனே பள்ளிக்கு வந்தால் தான் ப்ராஃபிட் கூட. சரி, ஒரு பொய்யோட பேசினா உலகத்தில் ஒரு ப்ராஃபிட், ஆனால் கைபான் உலகத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டி வரும், லாஸ்ட். எனவே எனக்கு அப்படியான ஒரு பொய்யை சொல்லி அந்த பிஸ்னஸ் தேவையில்லை. அப்போ அல்லதீன யுமினூன பில் கைப், முத்தகீன்கள் உலகத்தில் வர ப்ராஃபிட் லாஸ்ட்டை பார்க்குறத விட அவங்க ப்ராஃபிட் லாஸ்ட்டை பார்ப்பாங்க. கைபான் உலகத்தில் ப்ராஃபிட் லாஸ்ட். கைபான் உலகம் எங்க, இதை நான் இப்படி செஞ்சால் மறுமையில் மௌத்துக்கு போகிற பெரிய ஒரு லாஸ்ட் வரும். இதை நான் இப்படி செஞ்சால் உலகத்தில் பெரிய ஒரு நஷ்டம் வரும் கைபான உலகத்தில். இப்படி யார் கைபை லாஸ்ட் ப்ராஃபிட் பார்க்க தெரியுமோ அவர்களுக்கு தான் முத்தகீன்களாக மாறும். இல்லை உலகத்தில் வர லாஸ்ட் ப்ராஃபிட்டை மட்டும்தான் அவங்களுக்கு பார்க்க தெரியும், இன்னும் ஒரு பார்வை அவங்களுக்கு இல்லைன்னா
குர்ஆன் சொல்கிற எல்லா கிஃப்டையும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க. ரப்பு உங்களை நேசிப்பான். ரப்பு நேசிப்பான் அப்படின்ற என்ன கைபான உலகத்தில் அது எனக்கு கண்ணுக்கு விளங்காது, அதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும். அப்போ அந்த விளக்கத்தை எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும். இப்படியான முத்தகீன்களாக நீங்கள் மாறலுமாக இருந்தால், கைபுடைய வாழ்க்கையை உங்களுக்கு நம்பலுமாக இருந்தால், உண்மையில் குர்ஆன் சொல்லுகின்ற கிஃப்ட், குர்ஆன் சொல்லுகின்ற வாழ்க்கை உங்களுக்கு இன்பகரமாக மாறும், அற்புதமாக மாறும். அவர் சொன்னாரே, அந்த பைரகா தோட்டத்தை நான் ஏன் கொடுக்குறேன்றேடா, அல்லாஹ் தஆலா என்ன நேசிப்பான். அப்போதான் அல்லாஹ் தஆலா அவனோட கிஃப்டை முழுமையாக எனக்கு தருவான். முழுமையாக தரணுமா, ரப்புக்கு நல்லதை கொடுக்கும் என்று சொல்லி அந்த கைபான உலகத்தில் கிடைக்கிற கிஃப்டாக வேண்டி இந்த ஃபிசிக்கல் உலகத்தில் இருக்கிற ஒரு கிஃப்டை கொடுத்தது. இப்படி அந்த உலகத்தை எங்களுக்கு நம்பலுமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு முத்தகீன்களாக மாறுறதுக்கான அந்த வழிகாட்டலை அல்லாஹ் தஆலா நிச்சயமாக தருவான். கடைசி ஒரு சம்பவம், அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோட காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் உண்டு. அந்த சம்பவத்தில் ஒரு சஹாபி சொல்றார், யாலைத்தஹா கானத் பஈதா. நான் அடுத்த கிழமை இதை சம்பவத்தை முழுமையாக சொல்கிறேன். சம்பவத்தை நம்ம சுருக்கமாக சொல்கிறேன். அவர் சொல்லாரு, அது எனக்கு தூரமாக இருந்திருந்தால் நல்லா இருந்துக்குமே அப்படின்னு. இன்னும் 3 வார்த்தை சொல்கிறார். நான் அடுத்த கிழமை இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். அது தூரமாக இருந்திருந்தால் நல்லமேட்டு மௌத்தா போகிறார். சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், அவர் மௌத்தாகும் போது இப்படி ஒரு வார்த்தை சொன்னார், அது அர்த்தம் என்ன? இல்லை, அவர் உலகத்தில் வாழும்போது ஒரு வயோதிபர் அவருடைய இடத்துக்கு போகிறதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். இந்த மனுஷன் என்ன செஞ்சார் தெரியும், இந்த சஹாபி அவரை தூக்கி கொண்டு வெளியே விட்டார். அது கொஞ்சம் இவர் நினச்சார் தூரமாக இருக்கும்னு நினச்சார், பார்த்தா மிச்சம் கிட்ட. இப்போ இதில் ஒரு நன்மையை, மறுமையில் கிடைக்கிற நன்மையை அல்லாஹ் எடுத்து காண்பிக்க போது அவர் சொல்கிறார், அந்த இடம் கிட்ட இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் தூரமாக இருந்தார். இந்த ரப்புக்காக அல்லாஹ்வுக்காக இந்த வயோதிபரை சுமந்த நான் பாக்கியசாலி, தூரம் இன்னும் கொஞ்சம் தூரமாக இருந்திருந்தான். என் நன்மையும் இந்த ப்ராஃபிட்டும் கொஞ்சம் தூக்கியே இவ்வளோ நன்மை என்றால், இந்த கொஞ்சம் தூரம் விட்டு தூக்கி இருந்தால் எவ்வளோ நன்மையாக இருக்கும். கைபான உலகத்தில் கிடைக்கிற ப்ராஃபிட்டாக காக போகல. அடே, நான் 100 ரூபா கொடுக்காம ஒரு 1000 ரூபா கொடுக்குறதா எனக்கு தெரிக்குது. 1000 மேலே எனக்கு ஒரு 5000 கொடுத்துருந்தா வச்சு கொள்ளாமல் கொடுத்திருக்கோணுமே என்ற உணர்வோடு யாருக்கு வாழ வேண்டாம். அல்லதீன யுமினூன பில் கைப், அல்லாஹ் தஆலா தருவான், அல்லாஹ் என்ன மன்னிப்பான் என்ற அந்த உணர்வோடு வாழ்கின்றவர்களுக்கு முத்தகீன்களாக மாறலாம். இந்த உணர்வு யாருக்கு இருக்கிறதோ குர்ஆன் உங்களை கைட் பண்ணும் என்று மிச்சம் அழகாக அல்லாஹ் தஆலா இந்த வசனங்கள் ஒவ்வொரு சங்கிலி மாதிரி அப்படி கோர்த்து கொண்டு போகிற ஒவ்வொரு வசனம். என்ன அல்லாஹ் தஆலா எந்த வசனங்களை நாங்கள் படிக்கிறோமோ, ரப்புடைய கலாமை நான் கேட்குறோமோ, அதன்படி வாழ்வதற்கும் அமல் செய்வதற்கும் எல்லாம் வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Dear brothers and sisters, Mount Lavinia Watarappala Al Jamiyatul Fakira Jumma Masjid Community Development Project. Let us all join together in the visionary journey for the welfare and future of our society. The goals of our project: library and student study facilities, ladies prayer room facilities. In this masjid, the elderly can spend a long time doing amals with satisfaction. Those who do not have the facilities at home bring janazah to this masjid and keep it in the janazah special room until they take it to a safe place. Basic amenities for Mahalla residents, mini sports complex, hostel facilities for higher education students, permanent income for masjid maintenance, as well as social, educational and other necessary services for Mahalla residents.
Community program connects you with love by generously donating to these projects that achieve great goals. Al Jamiatul Fakira Juma Masjid. You can donate directly to the Masjid Office or to our bank account number. Hadan National Bank, Islamic Unit, account number 2500-100-37873. Al Jamiatul Fakira Juma Masjid. For further details, Chairman Al Haj M.R.M. Pfizer, 077-816-816. Dr. Zaki Hanifa, 077-363-9352. Shakir Mulafa, 077-7397-697. Alhamdulillah, let us achieve permanent peace. Allah be praised.